ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிக்கன் பிரியாணி. அம்மா செஞ்ச சிக்கன் பிரியாணி. நமக்கு யாராவது செஞ்சு கொடுத்தாலே நமக்கு ரொம்ப பிடிக்கலையே, அது சிம்பிளாக அம்மா செஞ்சுருக்காங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி சோம்பு மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா நல்லா நீட்டாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3லேருந்து 4 வெங்காயம், 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கோம். சிக்கன் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் போட்டிருக்கோம். இது கிரேவி பண்ணியாச்சு. வெங்காயம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தடில் அம்மா செஞ்சாங்க. நான் வந்துட்டு எப்போவுமே ப்ரெஷர் குக்கர்லேயே வதக்கி அப்படியே செஞ்சுருவேன். இப்போ சிக்கன் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக எலும்பு பீசஸ் மட்டும் சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நெய் சேர்க்குறாங்க, ஒரு 10 ரூபா பேக்கெட் அப்படியே. ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. இந்தமாதிரி நான் செஞ்சது கிடையாது, அம்மா தான் செய்கிறாங்க. 5 ரூபா காரப்பொடி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக, அப்புறம் 5 ரூபா பிரியாணி மசாலா, 5 ரூபா சிக்கன் மசாலா, இந்த மல்லித்தூள் கரம் மசாலா எதுவுமே சேர்க்கலை. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. போன வாரம் அம்மா செஞ்சு கொடுத்து விட்ருந்தாங்க எனக்கு. அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு போய் செய்ய சொன்னேன். எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேவே வீடியோவும் எடுத்தேன். அங்கே ஸ்டாண்ட்லாம் கிடையாது, ஸோ நானே அப்படியே எடுத்தேன். ஒரு பக்கம் வதக்கிட்டு 5 ரூபா சிக்கன் மசாலா சேர்த்துருக்காங்க. அப்புறம் கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது மாதிரி வந்துட்டு குக்கரில் நல்லா வதக்க முடியாது. நம்ம வந்து மசாலாவை ஃபஸ்ட்டு வானலில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் கூட சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ தான் சேர்த்தாங்க, ஃபஸ்ட்டே சேர்க்கலை. இந்த டைமில் சேர்த்துட்டு கொஞ்சம் நிறைய தான் சேர்த்தாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தாங்க. அதையும் சேர்த்து வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா புதினாவும் மல்லியும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துட்டாங்க. இதையுமே வானல்லையே சேர்த்தாச்சு. இது வந்துட்டு பெரிய சைஸ் ப்ரெஷர் குக்கரில் 1/2 கிலோ அரிசியும் தண்ணியும் தனியாக அளந்து வச்சுருக்காங்க. இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வானலில் இருக்கிற மசாலாவை இந்த அரிசி தண்ணியோடு சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தது கிடையாது. ஒன்று பாத்திரத்தில் செய்வோம், இல்லை குக்கரில் செய்வோம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரெஷர் குக்கரில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டாங்க. சண்டே ஸ்பெஷல் வந்து கொஞ்சமாக மட்டன், அப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி. இதை விட கிரேவிக்கு தான் சிக்கன் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால இதில் கம்மியாக போட்டுட்டாங்க. இப்போ மூடி வச்சு 3 விசிலுக்கு அப்புறம் ரெஸ்ட்டு விட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. புதினா மல்லி கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கிளறிட்டு சர்வ் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. வீட்டில் இருக்கிற நார்மல் ரைஸ் தான், ஸ்பெஷலாக எந்த எஃபர்ட்டும் போடலை, எதுவுமே செய்யலை. ஆனால் அட்டகாசமாக இருந்துச்சு பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் குக்கரில் செய்கிறதுப்போ பாத்திரத்தில் பக்குவம் தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி மசாலாவை தனியாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் கூட சேர்த்து வச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வாழை இலையில் தான் சர்வ் பண்ணேன். நல்லா சிக்கன் பிரியாணி. கிரேவி வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல, என்னால் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது அம்மா வச்சது ஒரு சிக்கன் வறுவல் மாதிரி கொஞ்சம் நல்லா வத்த விட்டு நல்லா அந்த லெக் பீஸோடு சூப்பராக இருந்துச்சு. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.